ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? காலங்காத்தாலேயே பக்கத்தில் இருக்கக்கூடிய நர்சரிக்கு கிளம்பி வந்தாச்சு. ஒரே ஒரு கண்டிஷனோட தான் வந்திருக்கிறேன், வேறு எதுவும் இல்லைங்க. ஒன்லி போட்டு மட்டும்தான் வாங்கணும், செடி வாங்க வேண்டான்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. நான் 2 மாதமாக பிளான் பண்ணிகிட்டே இருக்கிறேன், போட்டு வாங்குறதுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு. நான் வேறு எதுவுமே வாங்க மாட்டேன், ப்ராமிஸ் பண்ணனால தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. பாருங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது வெறும் போட்டு மட்டும்தான் வாங்கிட்டு வர முடியுமா? நீங்களே சொல்லுங்கள். அவ்வளோ அழகழகாக விதவிதமாக வெரைட்டியாக நிறைய செடிகள் இருக்குது. அதனால் என் ஹஸ்பண்ட் ஃபஸ்ட்டே கண்டிஷன் போட்டு ப்ராமிஸ் எல்லாம் வாங்கி விட்டுருக்காங்க. நான் என்ன பண்ணேன்னா, வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஜெமந்தி பார்க்கும்போது நம்மளோட மினியேச்சர் கிரிசாந்தமம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்புறம் இந்த பெட்டூனியா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருந்துச்சு, பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எனக்கு 2-3 தடவை வாங்கி ஃபெயில் ஆகிட்டு, நிறைய தண்ணி ஊற்றி தான், அதனால் அது வாங்கலை. அப்புறம் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோட பேர் கெலிப்ராக்கியோன்னு சொல்லிட்டு. இதோட இன்னொரு பேர் இருக்குது, மில்லியன் பெல்ஸ்ன்னு சொல்லிட்டு. நிறைய ஃப்ளவர் இருக்கிறனால, பெல் மாதிரி இருக்கிறனால அந்த நெய்ம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள். அப்புறம் இந்த ஒரு எல்லோ கலரை மாற்றி வச்சுருக்கிறேன். என்னோட ப்ரைஸ் 800 ருபீஸ். அதனால் வாங்க விட மாட்டாங்க. என்னால் என்னோட ஒரு மனசுக்கு திருப்தியாக இருந்தாலும் மாற்றி வச்சுருந்தேன். அப்புறம் இந்த பிகோனியா குட்டியாக இருந்துச்சு, அதனால் நான் வாங்கலை. கொஞ்சம் பெருசாக வந்து வாங்கலான்னு சொல்லி விட்டுருந்தேன். 50 தான் அதோட ப்ரைஸு. பெட்டூனியா கூட அது மாதிரி தான் இருந்துச்சு. நான் இது மாதிரி தேடிகிட்டே இருப்பேன், என்னென்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கா. எனக்கு டபுள் பெட்டல்ஸ் தான் பிடிக்கும். ஸோ ஃபைனலி எனக்கு ஒன்று கிடச்சிச்சு. அப்புறம் இந்த ஸ்னாப் ட்ராகன் சொல்லிட்டு, இது நான் வாங்குறதில்ல, இதெல்லாம் சீசனல் நினைக்கிறேன். ஸோ அதனால் வாங்கவே இல்லை. நான் பார்த்து அதோட அழகை ரசிச்சுட்டு மட்டும்தான் வந்தேன். ஏன்னா எனக்கு இடம் கிடையாது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா இடத்துலையும் வச்சாச்சு. அப்புறம் இந்த ஒரு பிளான்ட்டு இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட பேர் செலோசியான்னு சொல்லிட்டு. முன்னாடி இருக்கிற டைம் நம்ம ஊரில் எல்லாம் இருக்கும், ஒரு கோழி கொண்ட பூன்னு சொல்லுவாங்க. அதோட இது டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸு. ஸோ இது கூட நல்லா இருந்துச்சு. அப்புறம் டாலியா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் 2-3 தடவை நான் ஊரில் க்ரோ பண்ணியிருக்கிறேன். நல்லா சூப்பராகவே வந்திருந்து மண்ணில் வச்சு. ஆனால் இப்போ எங்களுக்கு இடம் இல்லாதனால வாங்க வேணாம்னு நினச்சேன். ஆனால் ஒரு மினியேச்சர் டாலியா வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த பிளான்ட் கூட சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நான் வாங்கலை. இதோட ப்ரைஸு என்னென்னு மென்ஷன் பண்ணலை. ஸோ அதனால் நான் எடுக்கலை. ஸோ அப்புறம் இந்த டொரேனியாவும் நான் வாங்கி ஃபெயில் ஆனதா. அப்புறம் இந்த ஒரு இந்த பிளான்ட்டு பால்சம் பிளான்ட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதில் ஒன்று தூக்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் இந்த டயாந்தஸ், இதுவும் ஒரு சீசனல் பிளான்ட்டு தான். ஸோ அதை நான் வாங்கலை. எல்லாத்தையும் ரசித்து டச் பண்ணி பார்த்துட்டு வர்றது தான். அப்புறம் இதோட நம்மளோட பாயின்செட்டியாஸ், அதில் 2-3 வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் நல்லா இருக்கும். நம்ம வீட்டில் கொண்டு வச்சா சம்டைம்ஸ் தான் வரும். ஸோ அதனால் நான் எல்லாத்தையும் பார்த்தேன், அவ்வளோதான். ஏன்னா ரொம்ப சங்கடமாக தான் இருந்துச்சு. ஏன்னா இதெல்லாம் கொண்டு வைக்கிறதுக்கு இடம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துடலாம்னு நினச்சிட்டு. அப்புறம் கோலியஸ் எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் இந்த ஒரு பிளான்ட், இது 2-3 மாதமாகவே வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ வாங்கலை. ஃபைனலாக இவ்வளோ பிளான்ட் நான் வாங்கியிருந்தேன். பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஒரு பிளான்ட்டை நான் தூக்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் இவ்வளோ ரோஸ் வாங்க வேண்டான்னு தான் சொல்லி அனுப்புனாங்க. ஆனால் இவ்வளோ ரோஸ் நான் வாங்கிட்டு வந்துட்டு பாருங்கள். இவ்வளோ ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்துச்சு ஆல்ரெடி 2-3 ரோஸு. ஆனால் என்ன ஆச்சுன்னே தெரியல, தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாக ஊற்றிட்டு நினைக்கிறேன் 2-3 போயிடுச்சு. அந்த போனை மட்டும்தான் வாங்கிட்டு வந்துருந்தேன். அப்புறம் எல்லாத்தையும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. இந்த நர்சரி எங்கே இருக்குன்னா, இது நம்மளோட பெங்களூர் ஒசூர் பார்டரில் தான் இருக்குது. ஸோ பாருங்கள், இங்கே வரும்போது அவங்க பில்லெல்லாம் வாங்கி பார்ப்பாங்க. எல்லாம் கரெக்டாக நம்ம எடுத்துகிட்டு வந்து ஏதாவது சுட்டுட்டு வந்துட்டோமாட்டெல்லாம் பார்ப்பாங்க. பார்த்த பிறகு நான் வர்ற வழி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் நான் ஒரு வீடியோ ஷூட் பண்ணேன். அப்புறம் உங்களுக்கே தெரியும், எல்லை முடிவு, அதாவது பெங்களூர் எல்லை முடிஞ்சு நம்ம தமிழ்நாடு எல்லை ஏறுற மாதிரி தான் இருக்கும். நம்ம இது வர்றது எங்கே, அணைக்கல் ரோடு முடிஞ்சு அப்புறம் ஒசூர் ஸ்டார்ட்